ஹலோ ஷேடர்ஸ் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேடிங் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ரொம்ப முக்கியமான வீடியோ. இதில் எல்லாமே அந்த இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவிலும் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோனோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எல்லா ட்ரேடிங்கில் ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணுறது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டலினுடைய பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸை விடையும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து ஒரு லேகிங்கானது தான். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது நீங்கள் ப்ரைஸை பார்த்து ப்ரைஸினுடைய சார்ட்ஸை பார்த்தோம், அந்த பேட்டர்ன்ஸை பார்த்தியும் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துமே ரீட் பண்ணுறது தான் வந்து. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ்னுடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த நம்ம இந்த ஆல்ரெடி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோஸும் நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த எப்பவுமே மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ட்ரெண்டு, ஒரு புல்லிஷ், அதுக்கப்புறம் வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குமுலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கன்சால்டேஷன். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டர்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகும் அதனுடைய ரெண்டு சைடும், எய்தர் சைடு. அதுக்கப்புறம் ஒரு மணிப்புலேஷன்ன்றது ப்ரைஸை வந்து மெனிப்புலேட் பண்ணுறது மூலமா என்ன கிடைக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு இப்போ இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ப்ரைஸை வந்து மெனிப்புலேட் பண்ணால், இப்போ இவங்க இந்த இடத்துல செல் பண்ணணும்னா, செல் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைஸஸ் வந்து ரொம்ப மேல் நோக்கி கொண்டு போவாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு ஹையர் ப்ரைஸஸ்ல செல் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட்டில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று செல் பண்ணிட்டு பை பண்ணுறது. அவங்க ஒரு இடத்த விற்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ப்ரைஸஸ் வந்து அடுத்த லெவல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 100 ரூபாய் இருக்கிற இடத்த 110 இல்லை 120 கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு வந்து ஹையர் ப்ரைஸஸ்ல செல் பண்ணாதான் லோயர் ப்ரைஸ் வாங்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க பை பண்ணணும்னு நினச்சா ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு ப்ரைஸஸை திரும்பவும் அவங்க ஹையர் ப்ரைஸஸ் வரும்போது செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டியூஷன் பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் டச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ப்ரைஸஸை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டு அப்போதான் அவங்களுடைய லார்ஜ் பொசிஷனை வந்து ஆன்போர்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ அக்குமுலேஷன்னா ஒன்றும் இல்லை. அக்குமுலேஷன்ன்றது ஒரு கன்சால்டேஷன் ஜோன். கன்சால்டேஷனுக்கு அப்புறம் அந்த எய்தர் சைட் ஆஃப் த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் வந்து மெனிப்புலேஷன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெனிப்புலேஷன் முடிஞ்ச உடனே ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரேடிங்கில் இந்த ரெண்டு ஃபேஸ் வந்து முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன், இப்போ நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஆசியன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஆகும், லண்டன் செஷன் வந்து மணிப்புலேஷன் ஆகும், நியூயார்க் செஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் 2-3 மாடல்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் ஒரு பேசிக்கான விஷயத்தை செஞ்சீங்க. இதுதான் பவர் ஆஃப் 3ன்னு சொல்லுவாங்க. அக்குமுலேஷன், மணிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐசிடி கான்செப்ட் இது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேசிக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்ல வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு கேண்டில வந்து பார்க்கும்போதே நீங்க கேண்டில ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்கில் அது. ஸோ இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு வந்து ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கான ஒரு டோஜி ஃபார்ம் இருக்கு. டோஜின்றது இன்டிசிசிவ் கேண்டில்னு சொல்லலாம், அல்லது ட்ரெண்ட் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸாக இருக்கலாம், அல்லது இன்டிசிசிவ்னா இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மொமெண்டம் இல்லை, புல்லிஷ்கான மொமெண்டம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினுடைய கடைசி கேண்டில் தான் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கவுண்டில் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 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 ஸ்விங்கினுடைய ஹையில் இருக்கக்கூடிய புல்லிஷ் ட்ரெண்டு தான் வந்து கடைசி கேண்டில் தான் வந்து சொல்லுவாங்க. அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகும்போது, அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது அது வந்து ஒரு வேலிடான செட்டப். ஸோ அந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்காக செயல்படும். அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸினுடைய மொமெண்டம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து
ஒரு டோஜி பேட்டர்ன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கு விட லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த 3 கான்ஃபிகரேஷன் சேர்ந்ததுனால பிரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது மாதிரி ஜோன்ஸ் நீங்க பார்க்கும்போது இப்படிதான் நீங்க ஒவ்வொரு கான்ஃபிடன்ஸை ஆட் பண்ணி எந்த இடத்துல எந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஜோன்ல நீங்க ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இது மாதிரி கன்சால்டேஷன் டோன்ல இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரும்போது, குறிப்பிட்ட சப்போர்ட் ஜோனியா வரும்போது பிரைசஸ் வந்து மேல் நோக்கி போவோம். மேல் நோக்கி போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் பண்ண உடனே திரும்ப கீழே வரும். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரே இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நான் 4 அல்லது 5 டச்சுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும். இங்க பாருங்க 1 டச், 2 டச், 3, 4க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்க திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ரிட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் சரி வரனாலும் சரி, பிரேக் அவுட் ஆன உடனே நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பை ஆர்டர்ஸ், இங்க பை ஆர்டர்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பை ஆர்டர்ஸ் வந்து ட்ரிக்கர் ஆகும்போது பிரைஸ் வந்து ரேப்பிடா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க ரிட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணலாம், அல்லது பிரேக் அவுட்லயும் நீங்க ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் ஆனீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். ஸோ நம்ம இந்த 4th டச்சுக்கு அப்புறம் நீங்க பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம், அல்லது கீழ் நோக்கி போயிட்டு இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ எதுன்றதை வெயிட் பண்ணுங்க. இந்த பிரேக் அவுட் எந்த பக்கம் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட்ஸ் எடுத்துங்க. அதுதான் வந்து பர்ஃபெக்டான செட்டப். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் 3 ஒயிட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு புல்லிஷான பேட்டர்ன். ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே வரக்கூடிய 3 கேண்டில்ஸ் வந்து ஒரு புல்லிஷா க்ளோஸ் ஆகிறது வந்து 3 ஒயிட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஒயிட் ஷோல்டர் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து அடுத்து வரக்கூடிய பேண்டலும் புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு புல்லிஷ் அப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ பிளாக் ரோஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரீச் பண்ண உடனே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 3 கேண்டல்ஸும் வந்து ரெட் கேண்டல்ஸ் இருந்ததுன்னா 3 பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பீரிஷ் பேட்டர்ன். இதையும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பீரிஷ் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது வேற செட்டப் இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டல்ஸும் வந்து பீரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். இதை நீங்க வந்து தரவா கத்துக்கிறது ரொம்ப வேலிடா இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினோட முடிவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டோஜி கேண்டல்ஸ் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல கடைசி கேண்டில் தான் வந்து ஆர்டர் பிளாக்காக செயல்படும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த 3 கான்ஃபிடன்ஸ் ஆட் ஆகும்போது ப்ரைஸஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அப்படிதான் வந்து சார்ட்ஸை ரீட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி எப்பெல்லாம் வந்து 1, 2, 3, 4 டச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து 1, 2, 3, 4. ஸோ இங்கேயும் வந்து இப்படி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்ல என்ன ஹை இருக்கோ அதை வந்து நீங்க டார்கெட்டா வச்சு இந்த கடைசி கேண்டலுக்கு மேல இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடம் வந்து நீங்க டார்கெட் வச்சு நீங்க ட்ரேட்ஸ் பண்ணலாம். இது வந்து ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ அதையும் நீங்க வந்து ட்ரேட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இன்சைட் பார்டர்னா நம்ம அது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ப்ரைஸஸ் வந்து ஒரு கீ சப்போர்ட் ஜோன்ல வந்து கீ சப்போர்ட் ஜோன் ஏரியாவில் வந்து சப்போர்ட் ஜோன்ன்றது ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய லோவாக இருக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் வீக்னுடைய லோவாக இருக்கலாம், அல்லது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து ரீச் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப்லாஸ் ஆர்டர்லாம் ஆன் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அதுதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி பேட்டர்ன் தான். இது டோஜி பேட்டர்னா ஒரு பின்பார், இதுதான் வந்து பின்பார்னு சொல்லுவாங்க. இந்த பின்பார் வந்து எந்த இடத்துல ரொம்ப வேலிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ல இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு பின்பாரா மாறக்கூடிய கேண்டில் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவானது. அது நீங்க கண்டிப்பா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ப்ரீவியஸ் வீக்கோ அல்லது ப்ரீவியஸ் டேஸ்னுடைய லோவையோ ஸ்வீப் பண்ணிட்டு அந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு பின்பாரா மாறக்கூடிய கேண்டில் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான கேண்டில். ஸோ அது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லலாம்.
ஸோ இது வந்து ஒரு 70% வின் ரேஷியோ இருக்கக்கூடியது. இதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம் தான். இப்போ 4 ஹவருக்கு மேலே இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். அது ப்ரீவியஸ் டேவையோ அல்லது ப்ரீவியஸ் வீக்கையோ இருக்கக்கூடிய லோவை ஸ்வீப் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு பின்பறாக மாறக்கூடிய கேண்டில் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? அந்த ப்ரீவியஸ் வீக்லேயோ அல்லது ப்ரீவியஸ் டேவையோ ஸ்வீப் பண்ணிட்டு, ஸ்வீப் பண்ணுறதுன்னா அது இன்டியூஸ்மெண்ட் ஆகிட்டு, அதாவது அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு ஆன் பண்ணிட்டு வரக்கூடிய பின்பார் வந்து ரொம்ப வேலிடானது. ஸோ அது வந்து அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% டைம்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கான ட்ரேடிங் செட்டப் இல்லாத போதும் நம்ம ட்ரேடிங் நமக்கு ஒரு நம்ம ட்ரேடை எந்தெந்த ட்ரேட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்மக்கிட்ட ப்ராப்பரான பிளான் இருக்கணும். ஸோ மற்றபடி நம்ம ட்ரேடிங்ன்றது நமக்கான கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றது ஒரு 10 நாள்னா ஒரு 2 அல்லது 3 நாள் மட்டும் தான் ட்ரெண்டிங் டேவாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்ன்றது ஒரு 80% வெயிட்டிங் கேம், ஒரு 20% தான் நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் ட்ரேடிங் எரர்ஸ், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேடரை நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ன்றது வெயிட் பண்ணுற கேம். ஸோ நமக்கான செட்டப் வர வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது பல கான்ஃப்ளூயன்ஸை ஒன்றா ஆட் பண்ணி எல்லா கான்ஃப்ளூயன்ஸ்லையும் நமக்கு வந்து ஃபேவரான டைமில் சிக்னல் கொடுக்கும்போது ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஒன்லி A+ செட்டப்ஸ் இருக்கக்கூடிய ட்ரேடிங் எடுக்கணும். A+ செட்டப்ஸ்ன்றது எல்லாமே ஒரு 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 ட்ரேடிங் இண்டிகேட்டர், ஒரு பேட்டர்ன்ஸ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்ட் பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபேவராகவே இருக்கணும். ஸோ லாங் டைம்னுடைய ட்ரெண்டு, அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த பேட்டர்ன்ஸு, அந்த மூவிங் ஆவரேஜ், இப்படி நிறைய கான்ஃபிடன்ஸ்லாம் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட்டான டைம் ஃப்ரேமாக இருக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். நல்ல ட்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். அடிக்கடி ட்ரேட்ஸ் இருக்கு. இந்த ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லெஸ் தென் ட்ரேட்ஸ் இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து ட்ரேட்ஸை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எடுப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து நல்ல ஒரு வேலிடான செட்டப் எடுக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக மாறணும்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடிய லெவலை ரொம்ப 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 குறைக்கணும். ஸோ மேக்ஸிமம் 1 or 2 ட்ரேட்ஸ் தான் எடுப்பாங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலிட் செட்டப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல உங்களுக்கான செட்டப் சர்வரும் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரேடராக நல்ல லெவல் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான செட்டப் சர்வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ட்ரேட்ஸை 1 or 2 ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக பண்ணணும்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரிவிக்கணும். ட்ரேடர்ன்ற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜர் தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடர்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜர். உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சோர்ஸ், உங்களுடைய ஃபஸ்ட்டு வேலை. ஸோ ட்ரேடர்னா நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ப்ரைமரி சோர்ஸ். ஸோ அதை நோக்கி தான் உங்களுடைய ட்ரேடிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்கணும். ப்ராஃபிட்ன்றது அடுத்த விஷயம்தான். ஸோ நீங்கள் உங்களை கேபிட்டல் எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்கள் வெற்றி ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற டாப்பில் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம புல்லிஷ் அராமின்றது என்னென்னு பார்த்தோம். அந்த கேண்டிலினுடைய பாடியை விட ஆஃப் த சைஸ் இருக்கிறது தான் புல்லிஷ் அராமி. இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டபுள் டாப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட். ஸோ நம்ம இப்படி சார்ட்ஸை ட்ரா பண்ணோம்னா சார்ட்ஸ் வந்து அப்படி இருக்காது. அதுக்குள்ள ஒரு இன்னர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 5 minutes 15 minutes, அதுவும் சின்ன சின்ன மைனர் மூமெண்ட்ஸ் இருக்கும். லோயர் ஹை லோயர் லோ
அதுவும் சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகாது. ஒரு ஒரு புல்லிஷ் மூவ் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்லையும் ஒரு 20 பாயிண்ட் ஏறுதுன்னா 10 பாயிண்ட் குறையும், திரும்ப ஒரு 20 பாயிண்ட் ஏறும், திரும்ப 10 பாயிண்ட் குறையும். அதனுடைய மூமெண்டம் குறைஞ்சு அந்த பியரிஷ் ட்ரெண்டுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணும்போது 10 பாயிண்ட் ஏறும், 10 பாயிண்ட் குறையும், அதுக்கப்புறம் 10 பாயிண்ட் ஏறும், 8 பாயிண்ட் குறையும். இப்படி குறைஞ்சு அதனுடைய மூமெண்டம் குறைஞ்சு திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே அதனுடைய மூமெண்டம் இதுக்கேற்ற மாதிரி பியரிஷாக மாறும். அதாவது ஒரு 10 பாயிண்ட் குறையும், ஒரு 5 பாயிண்ட் ஏறும். ஸோ 10 பாயிண்ட் குறையும், 5 பாயிண்ட் ஏறும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல். இப்படி தான் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி மூவ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அடுத்து சார்ட் பேட்டர்ன் பார்க்க போவோம். புல்லிஷ் எங்கல்ஃபிங்ன்றது ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடியோட டபுள் சைஸ் இருக்குது தான் எங்கல்ஃபிங் சொல்லுவோம். ஸோ சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எங்கல்ஃபிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இதுவும் ஒரு நல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், எப்பவுமே நம்ம ஒரு இடம் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குன்னா சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா அதுதான் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் அவுட் எடுத்து வரக்கூடிய ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா இப்போ இதே இடமே வந்து என்ன மாறிடும், இந்த ரெசிஸ்டன்ஸே வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் பிரேக் அவுட்டில் வந்து நல்ல மொமெண்டம் இருக்கும். நீங்கள் பிரேக் அவுட் எடுக்கும்போது அது வந்து பேக் அவுட்டா அல்லது ஃபேக் அவுட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட்ஸ் இருக்கணும். ஸோ ஃபேக் அவுட்டாக இருந்தால் அந்த ப்ரைஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ட்ரேடிங்கில் ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ், அதாவது உங்கள் லாஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். உங்களுடைய ப்ராஃபிட்டை விட லாஸஸ் வந்து குறைவாக இருக்கணும். ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு ட்ரேடிங் செட்டப் எடுக்கிறீங்க, அது வந்து அதனுடைய டைரக்ஷனை மாற்றி ரிவர்ஸில் போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே எக்ஸிட் ஆகிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்மளே வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்படி நமக்கு கேண்டில்ஸ் என்ன ஷோ பண்ணுதோ அதை தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம என்ன பார்க்குறோமோ அதான் ட்ரேட் பண்ணணும். ஆனால் நம்மளுடைய ஒப்பீனியன்ஸையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய ஃபைண்டிங்ஸையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீ என்ன சார்ட்ல பார்க்குறீங்களோ அதை தான் ட்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான மெத்தட். ஓகேங்களா, அடுத்து வாங்க. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஏபிசிடி பேட்டர்ன். ஏபிசிடி பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹையர் ஹை எப்படி ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரி ஏபிசிடி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்றது லோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங் ஆரம்பிக்கிற இடம். ஸோ ஸ்விங்கை ஏபிசி, ரிட்ரேஸ்மெண்ட்டை சின்னு கொடுப்பாங்க டி. இது வந்து ஒரு நார்மலான பேட்டர்ன் தான். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் பேக், ஒரு இம்பல்சிவ், ஒரு ஃபுல் பேக், இம்பல்சிவ், இதை நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபியினுடைய லென்த் தான் வந்து சிடியினுடைய லென்த்தாக இருக்கும், அல்லது அதை விட கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஏன்னா இது வந்து அடுத்த ஸ்விங்கு. ஸோ இதுலேருந்து ஒரு இம்பல்சிவ்ன்றது இந்த ஸ்விங்கில் பாதி. ஸோ C2Dயோட பாதி வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். திரும்பவும் இந்த C2D விட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய E2F வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ ரிவர்ஸ் வரும்போதும் அப்படிதான் இருக்கும். ஸோ லோயர் ஹை, லோயர் லோ, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். நம்ம கிராஸ் ஓவர் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இஎம்ஐஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ இஎம்ஐஸை யூஸ் பண்ணும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற இஎம்ஐஸ் வந்து கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரேப்பிடாக மேலே போகும். ஸோ எப்போல்லாம் மேலே போயிட்டு இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இஎம்ஐஸை டச் பண்ணுதோ அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக செயல்பட்டு திரும்பவும் ப்ரைஸை மேல் நோக்கி உயர்த்தும். ஸோ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவே செயல்படும். நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், இஎம்ஐஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஒரு சப்போர்ட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸே வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இங்கே சப்போர்ட்டாக மாறிட்டுன்றது நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது எங்கல்ஃபிங் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அது வரை வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம குறைஞ்சபட்சம் கன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கடுத்து ஒரு கேண்டில், இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் நமக்கு தெரிஞ்சாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் ஒரு 4 hour டைம் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா மினிமம் 1 hour கேண்டில் ஆகுது வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கூடுதலாக கிடைக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம
பின் பார் பார்த்தோம்ல, பின் பார்ன்றதும் ஹேமரும் ஒரே மாதிரி தான் செயல்படும். ஸோ சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே அந்த ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் அன்டர் பண்ணிட்டோ அல்லது இன்டியூஸ்மெண்ட்டை ரீச் பண்ணிட்டு அந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு வரக்கூடிய கேண்டில் தான் வந்து பின் பார் சொல்லுவாங்க. பின் பாரும் ஹேமரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பின் பாரும் ஹேமரும் வந்து அந்த லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப வேலிடான ஒரு கேண்டிலாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரெண்ட் வந்து ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரேக் அவுட் நடந்த உடனே ஒரு ரீட்ரெஸ்ட். ஸோ நம்ம ரீட்ரெஸ்ட்ல தான் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். ரீட்ரெஸ்ட் இடத்துல ரீட்ரெஸ்ட் முடிஞ்ச உடனே நம்ம இப்போ நீங்கள் ஒரு 4 ஹவர் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமாக லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஒரு 50 மினிட்ஸோ இல்லை 30 மினிட்ஸ்லையோ ஒரு மினிமம் ஒரு 2 கேண்டில்ஸ் ஆகுது ஒரு கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரேட் மாடல். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் இந்த இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ல பாதி சைஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதுவரையும் வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வேலிடான செட்டப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, புல் ட்ராப்ன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபேக் அவுட், அதாவது ப்ரைஸஸ் மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நம்ம அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரிட்ரேஸ்மெண்ட் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீட்ரேஸ்மெண்ட் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயே பாருங்க, ப்ரைஸஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆகாமல் மேலே ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப செகண்ட் கேண்டிலே வந்து அந்த ப்ரீவியஸ்னுடைய கேண்டிலுக்கு லோவர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபேக் அவுட் தான். ஸோ இது வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகல. ஸோ செகண்ட் கேண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட மேலே க்ளோஸ் ஆகல அப்படின்னா இது வந்து ஃபேக் அவுட். ஸோ ஃபேக் அவுட்னு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பாடியை விட மேலே க்ளோஸ் ஆகல, கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கும் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் அவுட்ன்றது நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, செகண்ட் கேண்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோயர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபேக் அவுட். ஸோ ஃபேக் அவுட்டை நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம்னா, அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகாமல் இருந்தாவே அது ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரேட்ஸை அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபிளாக் பேட்டர்ன். ஃபிளாக்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும்போது, ஒரு மார்க்கெட் கன்சால்டேஷன் இருக்கும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ரேஞ்ச் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ ரேஞ்ச் வந்து அந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ், கீழே வரும்போது சப்போர்ட். ஸோ ஒரு 4 டச்சஸ்க்கு அப்புறம் ப்ரைஸஸ் வந்து எய்தர் சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்னாக இருந்தால், புல்லிஷ் பேட்டர்னாக இருந்தால் இது மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4th அல்லது 5th டச்சில் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பிரேக் அவுட். இது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது வந்து ட்ரெண்ட் லைன் அல்லது விட்ஜ் பேட்டர்ன். ஸோ இந்த விட்ஜ் பேட்டர்ன் வந்து விட்ஜ் பிரேக் அவுட் ஆகி எந்த பக்கம் க்ளோஸ் ஆகுதோ அந்த பக்கம் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ ஆனால் இங்கே இந்த பாருங்க, ஃபேக் அவுட். நம்ம ஃபேக் அவுட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து உடனே ட்ரேட்ஸ் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது ஃபேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஃபேக் அவுட் ஆகிடும். ஃபேக் அவுட் ஆகுதா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். இதுவும் ஒரு வகையான லிக்விடிட்டி கிராப் தான். ஸோ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வேலிடான ஏரியா. இந்த ஏரியாஸ்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அது வந்து ஃபேக் அவுட்டாக மாறி அதுக்கடுத்து அது வந்து அந்த லோயரை ஸ்வீப் பண்ணி ப்ரைஸ் வந்து அதே மூமெண்ட்ல கீழ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது, அது ஃபேக் அவுட்டா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இங்க பாருங்க, பிரேக் அவுட் முடிஞ்ச ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையரா க்ளோஸாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பேட்டர்ன். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் அது வந்து ஃபேக் அவுட்டா ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சேனல் பேட்டர்ன்ல லோயர் சைடு இருக்கிறது எல்லாம் சப்போர்ட்டா செயல்படும், மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸா செயல்படும். இது வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகும்போது திரும்பவும் அந்த அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து ப்ரைஸஸ் வந்து மேலே போகும். ஸோ நம்ம அப்படிதான் வந்து சேனல்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணணும். ஸோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ங்களா, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ப்ரைஸஸ்னுடைய வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது ஹையர் ஹை ஃபார்மேட்லேருந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை, அதாவது அந்த ஹையர் ஹை ஹையர் லோ இல்லையா, இந்த ஹையர் லோவுக்கு விட குறைவா க்ளோஸ் ஆகிற இடத்த தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெண்டே மாறிடுச்சு, ட்ரெண்டு மாறுறது தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்லேருந்து பீரிஷ் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்படி நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்றோம்? இந்த ப்ரீவியஸ் லோவை விட இங்க வந்து குறைவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி குறைவா க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடம் வந்து திரும்ப வந்து ஒரு பியரிஸ் ஆர்டர் பிளாக். நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினுடைய கடைசி கிரீன் கேண்டல் தான் வந்து ஆர்டர் பிளாக். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் சில பேர் வந்து அந்த விக்கியும் சேர்த்து சொல்லுவாங்க, சில பேர் அந்த பாடி மட்டுமே மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ அப்படிதான் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு ப்ரைஸை வந்து கீழ் நோக்கி போயிருக்கு. ஸோ நம்ம ஒரு பில்லிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை அப்படிதான் ட்ரேட் பண்ணணும். ஸோ பாருங்க, ஃபுல் பேக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ட்ரெண்ட்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம லோயரில் வரும்போதெல்லாம், அதாவது இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணும்போதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கும் ஒரு சேனலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மாதிரியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சேனல்ஸை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். சேனல்ஸ் எப்பெல்லாம் வந்து கீழே டச் பண்ணுதோ அதுக்கு கீழே வந்து ஒரு 1:1 ரேஷியோவில் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளவே, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 70% வந்து நீங்கள் ட்ராக்கெட்டை வச்சு 1:1 வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த சேனல்ஸு இந்த ஃப்ளாகு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வைப்போம். ரெக்டாங்கிள் பேட்டர்ன் சேனல்ஸு ஃப்ளாகு இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து அந்த லோயர் டச் பண்ணதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுத்து அந்த அந்த ஸ்விங்கினுடைய லென்த்தில் 0.7 வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட்ஸை கண்டினியூஸாக எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான செட்டப்ஸ் தான். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் அப்படி தான் ட்ரேட்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்போல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே லோவே ஸ்வீப் பண்ணிட்டு வரக்கூடிய பின்பார் அல்லது ஹேங்கிங் பின்பார் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. அது வந்து ட்ரெண்டை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணும். ஸோ நம்ம இது மாதிரி வி ஷேப் ரிகவரின்னு சொல்லுவாங்க. இந்த வி ஷேப் ரிகவரி வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. அதாவது இந்த வி ஷேப் ரிகவரின்றது எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்ததோ அதே அளவு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து வி ஷேப் ரிகவரி. ஸோ வி ஷேப் ரிகவரியில் இந்த லோவை ஸ்வீப் பண்ணி ஒரு வந்து பின்பார் கிரியேட் ஆச்சுன்னா அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ட்ரேட்ஸ் எடுங்க. அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம். எது வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸஸ் வந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. ஆனால் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வேலிடான்னு கேட்டால் வேலிட் இல்லை. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு லோவா வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு இன்வேலிடான பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ இங்கே இது வந்து இன்வேலிடானது, இது வந்து ஒரு வேலிடானது. எப்படின்னு சொல்கிறோம்? இந்த ப்ரீவியஸ் கேண்டில் லோவை விட இது லோவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த ப்ரீவியஸ் லோவை விட இது லோவாக க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து வேலிடானது அப்படின்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வேலிட். ஸோ இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு, ப்ளஸ் லோவை ஸ்வீப் பண்ணிட்டு லோவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் பிரேக் அவுட். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. இந்த லோவை விட லோவராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வேலிடான பிரேக் அவுட். ஏன்னா ப்ரைஸஸ் வந்து லோவை ஸ்வீப் பண்ணலை, ஹையராக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு, லோயராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ பின்பார், இன்சைடு பின்பார் பார்த்தோம். நம்ம பின்பார் வந்து பார்த்தீங்கன்னா, பின்பார்ன்றது நம்ம புல்லிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்பார்ன்றது ப்ரைஸஸ் அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸ் ரேப்பிடாக வந்து மேலே போகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் எப்படி இருக்கும்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை சர்ச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக அதனுடைய ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு, ஹையில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு
ஐயில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து டிராஸ்டிக்காக அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸில் இது மாதிரி ஒரு பின்பார் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரேப்பிடாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வி ஷேப் ரிகவரி மாதிரி இது வந்து வி ஷேப்பில் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போவோம். ஸோ இது மாதிரி ஒரு வி ஷேப்பான இதில் ஹையர் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இது மாதிரி ஒரு இன்சைடு பின்பார் பார்த்தீங்கன்னா அது வந்து வேலிடான ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு சப்போர்ட் ஏரியாவை வந்து ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணோன்னே திரும்ப சப்போர்ட் இது வந்து ஒரு கன்சாலிடேஷனாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் அந்த ப்ரைஸஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போதோ உடனே அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இந்த 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 பிரேக் பண்ணுற வரையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது சப்போர்ட். ஸோ ப்ரைஸஸ் அப்படி தான் ரீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இது ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா இதே இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா மேலே போக சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் மாறிட்டே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்தது, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த அடுத்து மேலே ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆகி ரிட்டர்ன் வரும்போது இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். அப்படிதான் நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே பாருங்க, ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் ஹையிலேருந்து ஹையர் ஹோன்றது 0.7 வரையும் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஃபிபனோச்சி லெவல் படி பார்த்தீங்கன்னா 0.6 to 0.7 வரையும் இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹையர் ஹையாக க்ளோஸ் ஆகல, ஸோ இது ஹையர் லோவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை இங்கே இந்த ரெண்டு இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையாக க்ளோஸ் ஆகல. ஸோ இதனுடைய மொமெண்டம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண முடியுது. அதுக்கடுத்து நம்ம மொமெண்டம் லாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த ஹையர் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த ஹையர் லோக்கு கீழே ப்ரைஸஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ இது ஃபண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நம்ம எதை வச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறோம், இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுனால ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம ட்ரெண்ட் லைனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ட்ரெண்ட் லைன்ன்றது மேக்ஸிமம் டச் இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ சேனலுக்குள்ளவோ அல்லது ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னாவோ அல்லது ஃப்ராகாவோ வந்து சேனல் இருக்கும்போது எப்பெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போதோ அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண உடனே நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு இன்சைட் பார், அதாவது பின் பார் அல்லது ஒரு டோஜி ஃபார்மேட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஒன்று ரிவர்ஸ் ஆக போகிறத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேண்டில். ஸோ ரெசிஸ்டன்ஸில் அல்லது ட்ரெண்ட் லைன் இது மாதிரி ஒரு கேண்டில் பார்க்கும்போது அல்லது அதுக்கு கீழே இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ப்ரீவியஸ் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்தும் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோ க்ளோஸ் வச்சுன்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகி திரும்ப அந்த சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம இதனோட கண்டினியூ வீடியோ வந்து அடுத்த இந்த ஷார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்றது கண்டினியூஷன் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.